கோவில்கள் அவசியம் தானா? மூட நம்பிக்கைகளை உருவாக்குது, ஏகப்பட்ட செலவுகளை உருவாக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதனால தான் கேட்குறேன், கோவில்கள் அவசியம் தானா? கோவில்களுக்கு பதிலாக பள்ளிக்கூடங்களை கட்டிட்டா என்ன? கோவில்கள்லாம் இடிச்சிட்டு இப்படி சொன்ன உடனே நிறைய பேருக்கு கோவம் வரும். ஆனால் கோவில்களை இடிச்சிட்டு பள்ளிக்கூடம் கட்டினா நிறைய பேருக்கு கல்வி வருமே அப்படின்னு நினைக்கலாம். ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, இந்தியாவிலேயே நிறைய பேர் படிச்சிருக்காங்க, நிறைய முன்னேறிருக்காங்க அப்படிங்கிறது அதாவது அந்த ஆவரேஜ் 10வது படித்து 12வது படிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. படிக்கவே படிக்காமல் அவங்க படித்து டிகிரிலாம் முடித்து நல்லா வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற ரேஞ்செல்லாம் எடுத்தோம் அப்படிக்கிட்டோம்னா அது நம்ம தமிழகத்தில் தான் அதிகம். தமிழகத்தில் தான் படித்தவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறது அதிகம். அந்த வகையில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் கோவில்களும் அதிகம். கோவில்கள் அதிகமாக இருந்தனால தான் தமிழகத்தில் படிப்பும் அதிகமாச்சு அப்படின்னு சொல்ல வரலாமா எப்படிங்கிறத நீங்கள் வீடியோ முழுக்க பார்த்தா தெரியும். பார்ப்போம். இது ஒய் சேனல். நமக்கு இருக்கிற கேள்விகளுக்கு பதில்களை தேடுவோம். கோயில்களை பொறுத்த வரைக்கும் கோயில்கள் செய்கிற நல்ல விஷயங்கள் ஏன்னா கடவுளை நம்ம கொண்டு நேரில் காமிக்குது. அந்த கடவுள்கிட்ட நம்ம வேண்டுதலை வைக்கிறோம், அந்த வேண்டுதலை நிறைவேற்றுது அப்படிங்கிறது இல்லாமல் இந்த முறையில் பாருங்கள். ஏன்னா தமிழகத்தில் முக்கால்வாசி குடும்பங்கள் நிறைய கஷ்டங்கள் பட்டுட்டு நிறைய புழுக்கத்துக்குள்ளே இருக்கிற குடும்பங்கள் தான். நிறைய கஷ்டங்கள் எவ்வளோ இது பண்ணாலும் அவங்களோட மெஜாரிட்டி செலவு அப்படிங்கிறது கல்வி, படிப்பு, வேலை வாய்ப்பு. படிச்சிட்டோம் அப்படின்னா, டிகிரி முடிச்சிட்டோம் அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் நல்லா முன்னேறிட்டு அப்படின்னா நம்மளால் அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு குடும்பம் அப்படிங்கிற விஷயம் என்ன? கணவன் மனைவி 2 பேர் வேறு பாதையிலேருந்து வராங்க. 2 பேரும் சேர்ந்து பரஸ்பரம் அவங்களுக்குள்ள ப்ளஸ் அவங்கள பாசிட்டிவாக சேர்த்து அவங்களோட குழந்தைய எப்படி வளர்க்குறாங்க, அந்த ஒரு பாசிட்டிவாக வளர்க்குறாங்க அப்படிங்கிறது தான். அந்த வகையில் 2 பேரும் கல்வி கிடைச்சும் இல்லை பெரிய அளவு முன்னேற முடியாமல் பண வசதி இல்லாமல் இருக்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய எப்படியா படிக்க வச்சு அவங்க கல்வியை முன்னேற வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமாக இருக்கும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வீடுகளில் முக்கியமாக சொல்கிறது தாலி அடகு வச்சு கூட படிப்பாங்க, வீட்டு நிலத்தை அடகு வச்சு கூட படிப்பாங்க, சில வீடை விற்று கூட படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து நிறைய ஏழைகள் கூட வெளிநாடுகளில் மருத்துவம் படிக்கிறதுக்காக 10 லட்சம் 20 லட்சம் கடன் வாங்கி படிக்கிறாங்க. நிறைய தமிழகத்தில் கடன் வாங்கி படிக்கிற கல்வி கடன்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு வகையில் கோயில்களும் காரணம். என்னென்னா இவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறது கோவில்கள் தான். இந்த ஊரில் கோயில்களே இல்லை அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்தியாவிலேயோ தமிழகத்துலேயோ கோவில்களே இல்லை அப்படின்னா இந்த தாய்மார்களும் சரி, இந்த கோவிலில் சென்று போய் அந்த இதை கேட்குறவங்களும் சரி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். கோயில்கள் மட்டும் இல்லை அப்படின்னா நிறைய பேரோட குடும்பங்கள், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களோட மனம் ஒரு நோயாகவே மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டங்களை அவங்க கோவிலில் போய் தான் கொட்டுறாங்க. கோயில்களில் சாமி இருக்கோ இல்லையோ, கோயில்களுக்கு சக்தி இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த மாதிரி மக்கள் நம்மளுடைய அப்பா அம்மா பாட்டி தாத்தா இந்த மாதிரி முக்கியமாக பெண்கள், நம்ம வீட்டோட பெண்கள் கோவிலில் போய் தான் தங்களோட கஷ்டங்களை, தங்களுடைய வேண்டுதல்களை நாங்கள் என்ன ஆகணும் அப்படிங்கிறத திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்குது. எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகள் தீரனா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒன்றுமே பண்ண வேண்டாம், அமைதியாக இரு அப்படிம்பாங்க. இப்போ கோவிலுக்கு போனால் வீட்டில் இருந்தால் நம்ம சாமி ஒழுங்காக கும்பிட முடியாது. அது நிறைய குழந்தைகள் இருப்பாங்க, வீட்டில் உள்ளவங்கலாம் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற நிறைய நடுத்தர வர்க்கத்தோட வீடுகள் ரொம்பவே நெருக்கமானதாக இருக்கும், ரொம்ப குறைவானதாக இருக்கும். நம்ம உட்காந்து சாமி கும்பிட்ற அளவுக்கு, தியானம் பண்ணுற அளவுக்கு பெரிய விஷயங்கள் இருக்காது. ஆனால் கோவில்களில் இதெல்லாம் கிடைக்குது. இதன் காரணமாக தான் நான் சொல்கிறேன், கோவில்கள் ரொம்பவே அவசியமானது. பள்ளிக்கூடங்கள்லாம் பசங்க ரொம்ப கஷ்டத்தை மறந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம் அப்படின்னா கோவில்களில் அம்மாக்கள் வழிபடுறதும் ஒரு காரணமாக இருக்குது. இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தால் வீடுகளில் சண்டைகள் சச்சரவுகள் வந்தாலும் அதுக்கு அடுத்த நாள் அவங்க சகஜமாக படிக்கிறதாக இருந்தாலும் வேலை செய்கிறதா இருந்தாலும் அந்த குடும்பம் நடக்கணும் அப்படின்னா கோவில்கள் நிறைய வகையில் உதவி போகுது. வெள்ளி செவ்வாய் கோவில் போகணும் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் வெள்ளி செவ்வாய் கோவில் போகிறவங்களா இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை பிடிக்கலாலும் பரவாயில்ல, ஒருவேளை நீங்கள் சிவபக்தராக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ஒய். உங்கள் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். தேடுவோம்.